கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் படிப்போம். Let us read from 2 Corinthians chapter 4 verse 18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த நாட்களிலே வரப்போகும் நித்தியம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய சத்தியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். As you all may know, these days truths will be expounded to you under the topic the eternity to come. பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு இங்கே எழுதுகிற நேரத்தில் When St. Paul speaks to the Corinthians in this place, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லுகிறார். he says the things which are seen, visible, are temporal, and the things which are not seen, they are eternal. பொதுவாக மனிதனுடைய தன்மை என்னவென்றால், காண்கிற ஒரு பகுதியையே அவன் பார்த்து அதுவே தன்னுடைய வாழ்க்கையின் சொர்க்கம் என்று எண்ணி தன்னுடைய கண்கள் காண்கிறதை விரும்பி அதன் பின்னே சென்று கொண்டிருக்கிறார். Human tendency is to make a heaven of things that are visible around man and to spend his days and make his desires on things that are invisible. பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு முதலாம் நிருபம் எழுதும் பொழுது 2வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலே எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதுகிறார். In the first epistle to the Corinthians, St. Paul writes in chapter 2 verse 9, he says, as it is written, eye hath not seen, nor ear heard, neither hath entered into the heart of man the things which God hath prepared for them that love him. உலகத்திலே ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டு இந்த உலகத்தாருடைய கண்களுக்கு மறைவான ஒரு காரியத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். God is preparing something for his people, something that the wise people and the intellectuals of this world cannot understand. வேத வாக்கியம் திட்டவட்டமாக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, காணப்படுகிறதெல்லாம் அது அநித்தியமானது, அல்லாவிட்டால் அழிந்து போகக்கூடியது. The Bible, the scriptures clearly tell us that everything that is visible around us is temporal or will be destroyed one day. ஆனால் அதே நேரத்திலே காணப்படாதவைகள் என்று சில காரியங்கள் இருக்கின்றன. அவைகள் நித்தியமாக நிலை நிற்கக்கூடியவைகளாக சதா காலங்களிலும் அவைகள் காணப்படும். At the same time, there are some things that are invisible, and they are things that abide, things that are permanent, things that are eternal. வெளித்தோற்றத்தின்படி தேவனையும் தேவன் மனிதனுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதையும் பொதுவாக மனுஷனால் அவனுடைய சொந்த அறிவிலே விளங்கிக் கொள்ளுகிறது அரிதான காரியம். It is difficult for man to understand using his own wisdom things pertaining to God and things that God has prepared for man. தேவன் தாமே இந்த நாட்களில் காணப்படாதபடி தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவளை விளங்கிக் கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் தாமே நம்முடைய கண்களை பிரகாசிப்பிப்பாராக. May the Spirit of God enlighten the eyes of our understanding that we might be able to understand those things that are invisible that God has been preparing for his children. ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் காணாமல் இருந்தும் அவரை அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். There is a group of people who love God though he is not to be seen. அவைகள் காணாதவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They are looking forward to those things that are invisible. அது சீக்கிரத்திலே அந்த காணாதிருக்கிறதை அவர்கள் முகமுகமாய் காண்பார்கள், அந்த தேசத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பார்கள். And very soon they shall see face to face that thing that was invisible till then, and they shall enter into that invisible kingdom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய வேதபாடத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் நித்தியம் என்பதே. The topic of our Bible study is eternity. அல்லாவிட்டால் வரப்போகிறதான நித்தியம், otherwise the eternity to come. நித்தியம் ராஜ்யம்
என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். We read about the eternal kingdom in the word of God. நித்திய ராஜ்யம் அல்லாவிட்டால் நித்தியமான சுதந்திரம், நித்தியமான சந்தோஷம் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. We read of various phrases such as eternal kingdom, eternal inheritance, eternal joy and so on. நித்தியமான ஒரு ராஜ்யம் இருக்குமானால் நித்தியமாகவே அந்த நித்திய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துகிற தேவனும் அவர் நித்தியமானவராகவே இருப்பார். If there is an eternal kingdom, then that God who is preparing that eternal kingdom must certainly be eternal himself. பொதுவாக தேவ ஜனங்கள், ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள் தேவனுடைய திருத்துவத்தை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். In general, people who are spiritual, Christians who believe in God, also believe and have a good understanding about the Trinity. இந்த திருத்துவ தேவனை பற்றி நாம் படிக்கும் பொழுது இவர்கள் நித்தியராகவே காணப்படுகிறார்கள். When we study the Trinity, we see that they are eternal. தேவன் நித்தியராய் இருக்கிறபடியினால் தான் அவர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறவைகள் அனைத்தும் நித்தியமாயிருக்கிறது. And because God is eternal, everything that he is preparing is eternal also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் உண்டு, ஆனால் ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறவைகள் உண்டு. There are things that God has already prepared and things that God is in the process of preparing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவைகளை குறித்து வருகிற நாட்களிலே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். And we can understand these things clearly in the days to come. முதலாவது தேவன் நித்தியர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். Firstly, you must understand that God is eternal. உபாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்லுகிறார், நான் சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். In Deuteronomy chapter 32 we see God lifting up his hands and saying, I am alive forevermore. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். I am he that lives forever, he says. தேவன் தம்முடைய கரத்தை உயர்த்தி கொண்டு சொல்கிறார், நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். Lifting up his hands, he says, I live forever. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் நித்தியத்தின் தேவனாக அல்லாவிட்டால் அந்த சதா காலங்களுமான தேவனை ஆபிரகாம் தொழுது கொண்டான் என்று வேதத்திலே படிக்கிறோம். We see that God, the everlasting God, revealed himself to Abraham, the father of all them that believe, as the God who lives forever, and therefore Abraham worshipped God. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துடைய 33வது வசனத்திலே சதா காலங்களில் உள்ளதான தேவனை ஆபிரகாம் தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். In Genesis chapter 21 verse 33 we read that Abraham worshipped the everlasting God. ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். சதா காலங்களிலும் உள்ள தேவனுடைய நாமத்தை ஆபிரகாம் தொழுது கொண்டான். He worshipped and called there on the name of the Lord, the everlasting God. தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிற நேரத்திலே இந்த தேவனை சாவாமையுள்ளவராகவும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராகவும் அவர் சுட்டி காண்பிக்க நாம் பார்க்கிறோம். Writing to Timothy, St. Paul says that our God is immortal, dwelling in a light which no man can approach unto. முதலாம் தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் என்று சொல்லுகிறார். Here in 1 Timothy chapter 6 verse 16 it says, who only hath immortality, dwelling in the light which no man can approach unto, whom no man hath seen nor can see. ஒரு மனுஷனும் காணக்கூடாதவர், அவர் சாவாமையுள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். This God is a God whom no man can see. He is immortal, dwelling in a light which no man can approach. அவர் துவக்கமில்லாதவரும் முடிவில்லாதவரும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்
ஜீவித்திருக்கிறவர் நம்முடைய தேவன். Our God, He is one who has no beginning, no end. He is one who liveth and abideth forever. அவர் எங்கிருந்தோ தோன்றினவர் அல்ல, யாராலும் அவர் உருவாக்கப்பட்டவரும் அல்ல. ஒருவரும் அவருக்கு ஒரு அளவை தீர்மானிக்க முடியாது. And He is not someone who appeared out of somewhere, neither was He formed by anyone. No one can define God within a measure. அவருடைய திட்டங்களும் அவருடைய அனந்த ஞானமும் மனுஷ அறிவின் எல்லைக்குள்ளே நிற்கக்கூடியவைகள் அல்ல. His plans and His eternal wisdom is something that is beyond human understanding. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே அருமையானவர்களே, அந்த தேவனை பற்றி நாம் சரியாய் சிந்திக்கும் பொழுது மாத்திரமே தேவன் மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவைகள் எவ்வளவு விசேஷமானவைகள் என்பதை மனிதன் விளங்கிக் கொள்ள முடியும். Man can therefore understand how special those things are which God has prepared for man only if primarily man is able to understand that God. இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும் பொழுது அவர் நித்திய பிதா என்று நாம் எசாயா 9ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். Secondly, in Isaiah chapter 9 verse 6, we read about the Lord Jesus Christ. He is called the everlasting Father. அவரை ஒரு நித்தியமான பிதாவாக எசாயா தரிசனத்திலே காண்கிறார். Isaiah sees in a vision that Jesus is the everlasting Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தரிசனமான நேரத்தில் நாம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று முழங்குகிறார். When St. John saw a vision of the Lord Jesus Christ, Jesus spoke to him and said, I am he that liveth and was dead, and behold, I am alive forevermore. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I am alive forevermore. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, தேவன் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறார், குமாரனும் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறார். God lives forever and the Son lives forever too. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, Turning to Revelation chapter 4 verse 9, அங்கே சதா காலமும் உயிரோடு இருக்கிறவைகளை 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தொழுது கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். we read there of 4 beasts and 24 elders who worship him that lives forever. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், அதாவது முடிவில்லாமல் இருக்கிறவர். He who lives forever, or he who has no end. மூன்றாவதாக, Thirdly, பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் படிக்கும் பொழுது, reading about the Holy Spirit. அவரும் நித்திய ஆவியானவர் என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறார். In Hebrews chapter 9 verse 14, he is referred to there as the eternal Spirit. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, When we read from Hebrews chapter 7 verse 3, அவர் நாட்களுடைய துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாமல் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். the Holy Spirit is described there as one who hath no beginning of days, no end of life, but liveth and abideth continually. இப்பொழுது நான் உங்களுக்கு அறிவித்த சத்தியம், நம்முடைய தேவன் அவர் திருத்துவராயிருக்கிறார், அவர் நித்தியமானவர், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராயிருக்கிறார். And so what we have described till now is that our God is a triune God and each part of the Trinity is eternal. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, தேவன் நித்தியராயிருக்கிறபடினால் அந்த நித்தியமான ஒரு அனுபவத்திற்குள்ளே மனுஷனை கொண்டு போக அவர் விரும்புகிறார். And because God is eternal, he wants to take man to that experience of eternity. அவர் நித்தியமாயிருப்பாரானால் அவருடைய வாசஸ்தலங்களும் அவர் உண்டு பண்ணின அவருடைய ராஜ்யமும் நிச்சயமாகவே நித்தியமாகவே இருக்கும். If he is eternal, then his habitations and his kingdom will be eternal too. அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? What kind of kingdom is his? தானியேல் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலே நேபுகாத்நேச்சார் சொல்கிறார், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று சொல்கிறார். In Daniel chapter 4 verse 3, Nebuchadnezzar says that his kingdom is an everlasting kingdom. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமா இருக்கிறது.
அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். His kingdom is an everlasting kingdom. அந்த தேவனை பற்றிய போதுமான அறிவில்லாத அந்த நேபுகாத்நேச்சாரே தன்னுடைய புத்தி தெளிந்த பொழுது அவருடைய ராஜ்யத்தை அவன் விசுவாசித்து சொல்லுகிறான், தேவனுடைய ராஜ்யம் உண்டு, அது நித்தியமான ராஜ்யம் என்று அவன் சொல்லுகிறான். This heathen king who had only a limited understanding about the living God, when he came to his senses, confessed that God has a kingdom and that kingdom is an eternal kingdom. அவரை இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜனங்களுடைய அந்த விசுவாசத்தையும் அவர்களுக்குள்ள இந்த வைராக்கியத்தையும் அவர்களுக்காக தேவன் செய்தான கிரியைகளையும் அவன் கண்ட பொழுது தன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை வர்ணித்து சொல்லுகிறான், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். When he sees the zeal and the faith of those people who serve God continually and saw how God worked for them, he stood with them to confess that this God is an eternal God and his kingdom is eternal. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாய் இருக்கிறது. his kingdom is an eternal kingdom. அங்கே பிரகாசிக்கிறதான தேவனுடைய ஜனங்களும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். And the people who shine in that kingdom will shine forever. நீங்கள் தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, when we read from Daniel chapter 12 verse 3, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். they shall shine forever and ever, it is said there. படியுங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் வழியைப் போலவும் அநேகர் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த சத்தம் கேட்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கிறது? How do we feel when we hear these words? என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரகாசிப்பார்கள். The righteous shall shine in the kingdom of God forever and ever. அருமையானவர்களே, என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யத்தில் சூரியனைப் போல ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை தேவன் தம்முடைய ஜனத்திற்கு வைத்திருக்கிறார். God has kept in store for his people the blessed privilege of shining forever and ever in his kingdom as the sun and as the stars of the firmament. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே அவருடைய பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். His saints are righteous and they shall shine in the kingdom of God forever. தேவனுடைய ராஜ்யம் அருமையானவர்களே நித்தியமாய் இருக்கிறது மட்டுமல்ல, Beloved, God's kingdom is not only eternal, இன்னும் நித்தியமான ஒரு சில இடங்கள் இருக்கிறதாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். not only is God's kingdom eternal, there are some other things in the word of God which are eternal too. வேதத்திலே நித்திய நரகம் அல்லாவிட்டால் நித்திய அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். We read of eternal hellfire in the word of God. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Reading from Matthew chapter 18 and verse 8, படியுங்கள். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே நித்திய அக்கினி என்று இயேசு குறிப்பிடுகிறார். Jesus speaks of something called everlasting fire here. நித்தியமான தேவன் இருக்கிறார், அவருக்கு ஒரு நித்தியமான ராஜ்யம் இருக்கிறார். There is an eternal God and he has an eternal kingdom. அவர் அறிவிக்கிற சுவிசேஷம் நித்திய சுவிசேஷமாய் The இருக்கிறது. gospel that he proclaims is the everlasting gospel. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நித்திய அக்கினி இருக்கிறது. At the same time, on the other side, we read of something called the everlasting fire. இந்த நித்திய அக்கினிக்கு நித்திய நிந்தை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய இகழ்ச்சி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Now this everlasting fire is also called everlasting shame and everlasting contempt. தானியேல் 12ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனத்திலே கடைசி நாட்களில் உயர்த்தெழும்பி வருகிற ஒரு கூட்டத்தார் அவர் நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் புறப்பட்டு வருவார்கள். Reading of speaking of a group of people that will rise up in the last days, in Daniel chapter 12 we see that they shall rise up to shame and everlasting contempt. நித்தியமான நிந்தை, It is everlasting shame. இந்த பூமியிலே உண்டாகிற நிந்தை எல்லாம் நித்தியமானதல்ல. The shame that you have on earth is not eternal. இன்றைக்கு அநேகர்
ஏதோ சில கஷ்டங்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாய் வருகிற சிறிய சிறிய லேசான உபத்திரவங்களுக்கு பயந்து விலகி அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு பின்னே அவர்கள் ஓடுகிறார்கள். அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு வரப்போகிறதோ நித்தியமான நிந்தை. There are some people today who run away to enjoy the temporal pleasures of sin, fearing the petty or momentary reproach in this world. The word of God looks at them and says the reward that they are going to receive is everlasting reproach or shame. பாவிகளையும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறவர்களையும் துன்மார்க்கர்களையும் நரகத்துள்ள எல்லா பிசாசுகளும் சேர்ந்து அவளை பரியாசம் பண்ணி நரகத்திலே அவளை நிந்தித்துக் கொண்டே இருக்கும். All the devils put together and all the people who have committed sin and gone to hell shall get together and keep reproaching them all the days of their life. இன்றைக்கு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் ஒரு வார்த்தையாகலும், ஒரு கடினமான வார்த்தையோ ஒரு நிந்தையோ உன்னால் சகிக்க முடியவில்லை. அதை விட்டு விலகி நீ தூரம் போகிறபடினால் நித்திய நிந்தை என்கிற ஒன்றை நீ சந்திக்க வேண்டியதா இருக்குமே. You cannot bear a hard word because you are a Christian and you are running away from these things. But remember that you will have to face everlasting shame. நித்திய நிந்தைக்குள்ள போக விரும்புகிறாயோ? இந்த உலகத்திலே அந்த நித்திய மகிமையை, நித்திய ராஜ்யத்தை கண்டுகொண்டு அதற்காக ஏதாகலும் கஷ்டங்களை அனுபவிக்க இந்த மாலை நேரத்தில் உன் இருதயத்தை திறந்து கொடுக்க போகிறாயோ? Or are you going to go into eternal shame, or are you going to have a vision about that eternal glory and eternal kingdom and open your heart this evening for it? அதே நேரத்தில் நித்திய இகழ்ச்சி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. There is something here called everlasting contempt. சாத்தான் அங்க நரகத்துல போறவங்களுக்கு கொஞ்சம் மரியாதையும் கூட கொடுக்க மாட்டான். The devil is not going to give any respect to those who go to hell. அவன் இழிவுபடுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். நரகத்துக்கு போகிறவன் இழிவுபடுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். அல்லாவிட்டால் கேவலப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். He will go on deriding and mocking at those who go to hell. நரகத்திலே சாத்தான் ஒரு மரியாதையும் அங்கே போகிறவர்களுக்கு கொடுக்க மாட்டான். The devil will not give any respect to anyone who goes to hell. ஓ, நித்திய இகழ்ச்சி பாவிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. The sinners and the wicked have eternal contempt in store for them. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே நித்திய அழிவு என்று சொல்லப்படுகிற நரகத்திற்கு 2 Thessalonians chapter 1 verse 10 we read of eternal everlasting destruction, verse 9 in English. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். They shall be punished with everlasting destruction. அப்படி என்றால் நித்தியமாய் அழிந்து கொண்டே இருப்பார்கள், உருவாகவே மாட்டார்கள். Which means there will be no creation there, it will be destruction forever and ever. எந்த பகுதியிலும் அங்கே அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் என்கிறதே இருக்காது. நாளுக்கு நாள் அவர்கள் அழிந்து கொண்டே இருப்பார்கள். They will be destroyed every day. There will be no progress whatsoever in hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, beloved, நான் ஆரம்பத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு சொன்னேன். I told you something in the beginning. நித்தியத்திலே தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் உண்டு, ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறவைகள் உண்டு. In eternity there are things that God has already prepared and there are things that are preparing. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது, turning to Matthew chapter 25, உலகம் தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்திற்குள் போங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Looking at the people who are seated to his right, the Lord Jesus Christ says, "Come ye blessed of my Father, inherit the kingdom prepared for you from the foundation of the world." 25ஆம் அதிகாரத்துடைய 34வது வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். Matthew 25:34. உலகம் உண்டானது முதற்கொண்டு ஆயத்தமாக்கப்பட்டவைகள். It is a kingdom already prepared from the foundation of the world. பரலோகத்திலே நித்திய ராஜ்யத்திலே பிரியமானவர்களே, உலக தோற்றம் முதல் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் இருக்கிறது. Beloved, in the eternal kingdom there is a place that has already been prepared from the foundation of the world. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது,
It is referring to this that the Lord Jesus Christ speaks in John chapter 14 verse 2. என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my Father's house are many mansions. அப்படி இல்லாவிட்டால் நான் சொல்லியிருப்பேன். If it were not so, I would have told you. அப்படினால் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதாவது அது ஆயத்தமாயாச்சு என்று சொல்லுகிறார். So the Lord is confirming there that there are mansions in the kingdom of the Father which is already prepared. அது ரெடியாகவே இருக்கிறது. It is ready. அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். If it was not so, I would have told you. ஆனால் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். But I go to prepare a place for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். But I am going to prepare a place for you. அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து மறுபடியும் உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். And after I have prepared that place for you, I will come again and receive you unto myself. அப்படியானால் அருமையானவர்களே, அவர் சொன்ன அந்த ஸ்தலம் ஆயத்தமானால் மட்டும்தான் அவர் திரும்பி மறுபடியும் வர முடியும். Then beloved, he can come back only if that place that he spoke of is prepared or made ready. இந்த ஸ்தலத்தை பரிசுத்த பவுல் ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் சொல்லுகிறார், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். Speaking about this kingdom, St. Paul says, for here we have no continuing city, but we seek one to come. அதை எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தில் படிக்கும் பொழுது வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று சொல்கிறார். In Hebrews chapter 13 verse 4, he says, we seek one to come. கர்த்தருக்கு படியுங்கள். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். We seek one to come. இது இறங்கி வருகிறதை குறித்து யோவான் அப்போஸ்தலன் 19 வரை இருக்கும் பொழுது தன்னுடைய ஆவியிலே காண்கிறார். Verse 14. St. John also in the Isle of Patmos sees in his spirit a similar vision. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தில் இருந்து படிக்கும் பொழுது ஆண்டவர் அவரை தேவதூதன் உயர்ந்த பர்வதத்திலே ஆவியிலே கொண்டு போய் ஒரு நகரத்தை காண்பித்து அது தன் மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியை போல காணப்படுகிறது, அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்கிறார். In Revelation chapter 21 and verse 10, God, the Spirit of God takes St. John to a great and high mountain, shows him there a city, and it says it is descending out of heaven from God as a bride adorned for her husband. ஆயத்தமாக்கப்பட்டு அது இறங்கி வருகிறது. It has been prepared and is coming down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது நாம் அறிந்திருக்கிறோம், அதுவே புதிய எருசலேம். We all know that is New Jerusalem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை ஆயத்தமாக்கும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா வானங்களுக்கு மேலே பிதாவுடைய வலது பாரசத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். The Lord Jesus Christ has risen up far above all heavens and is seated at the right of the hand of the Father to do this work. அப்படியானால் ஆயத்தமாக்கப்பட்ட இடங்கள் எது? If that be so, then among the places that are already prepared, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 1-2 வசனங்களை படிக்கிற நேரத்தில் reading the first 2 verses of Revelation chapter 21, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகிறது, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போகிறது, ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் யோவான் அப்போஸ்தலன் காண்கிறார். the former things are passed away, all things have become new. The first heaven and the first earth were passed away, and he saw a new heaven and a new earth. இந்த புதிய வானமும் புதிய பூமியும் இது ஆயத்தமாக்கப்பட்டவைகளாயிருக்கிறது. The new heaven and the new earth are those places which are already prepared. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவைகள் ஆயத்தமாக்கப்பட்டவைகளாயிருக்கிறது. அதே நேரத்தில் புதிய எருசலேம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சீயோனும் கட்டப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. These two places are already prepared. At the same time, the New Jerusalem is being prepared and Zion also is being prepared. சங்கீதக்காரன் தன்னுடைய ஆவியிலே அவன் ஒரு தீர்க்கதரிசனமாக கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார் என்று சொல்கிறார். The psalmist prophesies in the spirit saying, when the Lord shall build up Zion, he shall appear in his glory. அது 102ஆம் சங்கீதத்தினுடைய 15ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். You read of it in the Psalm 102 verse 15. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சீயோனை கட்டி
தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Verse 16, praise the Lord. வரப்போகிற நித்தியத்தை 5 இடங்களை நான் சுட்டி காண்பித்தேன். I showed you 5 places in the eternity to come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புதிய பூமி, New earth, புதிய வானம், new heaven, புதிய எருசலேம், new Jerusalem, சியோன். Zion. இவைகள் பரலோகத்திலே நித்தியமான வாசஸ்தலங்கள். These are the eternal habitations in heaven. இதிலே ஆயத்தமாக்கப்பட்டதுண்டு, ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறவைகள் உண்டு. Of these there are those places which are already prepared and those places which are being prepared. புதிய பூமியும் புதிய வானமும் ஆயத்தமாக்கப்பட்ட இடங்கள். The new earth and the new heaven are places that are prepared already. புதிய எருசலேமும் சியோனும் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கும் இடங்கள். The new Jerusalem and Zion are being prepared. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நரகமானது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ரெடியாயிருக்கிறது. Hell is ready and prepared for the devil and his angels. அதுவும் நித்தியமானதாய் காணப்படுகிறது. That hell is eternal too. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புதிய எருசலேமும் சியோனும் என்று சொல்லும் பொழுது New Jerusalem and Zion அது தேவதூதர்கள் பிரவேசிக்க முடியாத ஒரு இடமாயிருக்கிறது. is a place which angels cannot enter. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Reading from Hebrews chapter 2 verse 5. இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்று சொல்கிறார். Unto the angels he hath not put in subjection the world to come whereof we speak. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடம். இதற்குள்ளே தூதர்கள் பிரவேசிக்க முடியாது. அதன் வாசலிலே தான் தூதர்கள் காணப்படுவார்கள். These are places which are being prepared, into which angels have no access. They can only go up to the gates. அருமையான நண்பர்களே, இந்த வாசஸ்தலங்கள் நித்தியமானவைகளாய் இருக்கிறது என்று நாம் அறிந்தோம். Beloved friends, we just saw that these dwelling places are eternal. இதை குறித்துள்ள விளக்கங்கள் இனிமேல் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு வாசஸ்தலங்களையும் விரிவாக நாம் படிக்கிற நேரம் வருகிறது. And the time has come to study each of these habitations in detail. இப்பொழுது நித்தியமான ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது, நித்தியமான ஒரு தேவன் இருக்கிறார், என்றென்றைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்படியானால் அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? Now there is an eternal habitation and there is an eternal God and there is an eternal life. If that be so, how can we attain it? இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டுமானால், For us to live in this world, இந்த சரீரத்திலே நாம் உயிர் ஜீவிக்க வேண்டுமானால், for us to live in this world, in this body, இந்த சரீரத்திற்கு ஒரு ஜீவன் அவசியமாயிருக்கிறது. this body needs life. லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, மாமிசத்தினுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்ல இருக்கிறார். In Leviticus chapter 17 verse 11 we read the life of the flesh is in the blood. மாம்சத்திலே ஒரு மனிதன் உயிரோடு இருக்க வேண்டுமானால் அவனுக்கு இரத்தம், அவனுக்கு ஜீவன் அவசியமாயிருக்கிறது. If a man must survive in his body, he must have blood or life in his body. இந்த ஜீவனிலே என்றென்றைக்கு மனுஷன் இருக்க முடியாது. மாம்சம் அழிவுக்குரியதாயிருக்கிறபடினால் 70 அல்லாவிட்டால் 80 அதற்கு முன்னையும் பின்னையும் மனிதன் இந்த சரீரத்தை விட்டு அவனுடைய ஜீவன் விலகி போகிறார். But with this life man cannot remain on earth indefinitely. Because this body is corruptible, he can last for maybe 70 years or 80 years, or he may die after that or before that. மனிதன் இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்களிலே இந்த ஜீவனுக்காகவே அவன் கவலைப்படுகிறான். Now as long as man is alive in this world, he is worried and cares about his life in this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடிக்கடி செய்தி பேப்பர்ல சில விளம்பரங்கள் வரும். உயிருக்காக்க உதவுங்கள் என்று சொல்லி எழுதியிருப்பார்கள். We read certain advertisements in the newspapers. These are life saving things. இருதய அறுவை சிகிச்சைக்கு 2.5 லட்சம் தேவைப்படுகிறது. ஆகையால் கனிந்துள்ள இரக்கமுள்ள உள்ளங்கள் உதவுங்கள் என்று சொல்லி விலாசத்தையும் போட்டிருப்பார்கள். They say we need 2 lakhs for heart surgery. Therefore tender hearts and philanthropists, please help us, and they give the address also to help. கடந்த வாரத்திலே படித்தேன், ஒரு பாஸ்டருடைய பெயரை போட்டு உயிர்காக்க உதவுங்கள் இந்த பாஸ்டருக்கு என்று கேட்டிருந்தார்கள். Last week I saw an ad made by a pastor. Please help me so that I might survive. பாஸ்டரே உயிர்காக்கும்படியாக கோரிக்கை விடுகிறார்.
Pastor himself is making a demand to survive. ஏனென்றால் உயிர் என்று சொன்னால் மனிதனுக்கு அவ்வளவு அருமையாயிருக்கிறது, அவ்வளவு அதன் மேல் பற்றுதலாயிருக்கிறது. Because man's life is so dear to him and he clings to his life here on earth. அந்த ஜீவனுக்காகவே அவன் உழைக்கிறான், அதற்காகவே அவன் பிழைக்கிறான். He labors, he toils, he lives for this life on earth. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை காணப்படக்கூடியது, இது அனித்தியமானது. But this life on earth is seen or is visible and therefore temporal. காணப்படுகிற இந்த பூமியிலே கொஞ்ச காலம் அனித்தியமான இந்த நாட்களிலே அவன் ஜீவிப்பதற்கு ஒரு ஜீவன் அவனுக்கு அவசியமாயிருக்கும் என்றால், if in this transient life, in this temporal visible world, he needs a life to survive, நித்தியமான ராஜ்யத்திலே நித்திய வாழ்க்கைக்கு அவனுக்கு என்னதான் தேவை? what does man need to survive eternally in the eternal kingdom? நீங்கள் எல்லாரும் சொல்லுவீர்கள், நித்திய ஜீவன் தேவை. You will all agree with me, he needs eternal life. நித்தியமான வாழ்க்கைக்கு நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாக எங்களுக்கோ நித்திய ஜீவன் தேவை என்று நீங்களே சொல்லுவீர்கள். அப்படித்தானே? You yourself will agree to prosper eternally in the eternal kingdom. You need eternal life. நித்தியமான ஜீவன் எங்களுக்கு தேவை, நித்திய வாழ்க்கைக்கு என்று விசுவாசித்திருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படியானால் பிரியமானவர்களே, If that be so, beloved, இந்த நித்திய ஜீவனை என்றென்றைக்கும் வாழ்வதற்கு ஒரு நித்தியமான வாழ்க்கை ஜீவனை எங்கே இருந்து பெற்றுக்கொள்ளலாம்? now where can we get this eternal life so that we can live forever? அது யாரிடத்தில் தான் இருக்கிறது? Where is it? Who has it? எங்கே இருந்து அதை பெற்றுக்கொள்கிறது? Where can we get it from? ஏதாவது ஹாஸ்பிடல்ல போனா பிளட் பேங்க்ல இருந்து அந்த ஜீவனை வாங்க முடியுமா? Can we get that life from any blood bank in a particular hospital? அங்கே இருந்து நித்திய வாழ்க்கைக்குரிய ஜீவனை நீங்கள் அடைந்து கொள்ள முடியுமோ? Can you get eternal life from there? இல்லை, உங்களுடைய உறவினரிடத்திலிருந்து ஒரு பாட்டில் வாங்கி நித்தியமான வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்த முடியுமோ? Or can you get one pint of blood from your friends and try to live forever? அநேகர் இரத்த தானம் செய்யும்படியாக முன்னுக்கு வருகிறார்கள். Many come forward to donate blood. இரத்தம் இல்லாதவர்களுக்கு, ஜீவன் இல்லாதவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அன்பு நிமித்தம் ஓடி வருகிறார்கள். Love makes them donate their blood so that those lifeless people might survive. அவங்க எவ்வளவுதான் கொடுப்பாங்க? But how much can they give? டாக்டர் சொல்லுவார், ஒரு 500 மில்லி எடுக்கறான்னு சொல்லுவார். The doctor will say, give me 500 ml. இதுக்கு மேல் எடுக்க முடியாது, இதற்கு மேல் முடியாது. Beyond that, not possible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நித்திய வாழ்க்கைக்கு நித்திய ஜீவன் தேவைங்கறான ஒரு சத்தம் எழும்பின பொழுது, now when the voice resounded that eternal life was needed to live eternally, அந்த நித்திய ஜீவனிலே இருந்து நித்தியத்திலே இன்னொரு சத்தம் உண்டானது, இதோ நான் என்னுடைய ஜீவனை முழுவதும் கொடுக்கிறேன். a voice resounded from heaven, from eternity, lo, I give all my life. காரணம் என்னவென்றால், அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், நித்தியமான ஜீவன் என்று முதலாம் யோவான் 1 அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In 1 John 1 and 2, what is said about him? He is called eternal life. நித்தியமான ஜீவன். Eternal life. படிங்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவன் முதலாம் யோவான் 1 அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். 1 John 1:2. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவின் இடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நித்தியமான ஜீவன், eternal life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். It is about this that St. John the Apostle முதலாம் writes. யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, 1 John 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அதற்கு அந்த சாட்சியாம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். God has given us eternal life. அந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்கிறது? And where is that eternal life? நாம் எல்லாரும் சொல்லுவோம், அந்த நித்திய ஜீவன் இயேசுவில் இருக்கிறது. Let us all say that eternal life is in Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருக்குள் இருக்கிற ஜீவன் அது அளவில்லாத ஜீவன். The life that is in Jesus is life without measure. அவர் சொல்லுவார், ஒருவேளை எனக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் என்று அவர் சொல்லவில்லை. ஜீவனை அப்படி எல்லாமே கொடுத்து விட்டார், இருந்ததெல்லாம் கொடுத்தார். He did not say, I can give you only so much of my life. He gave all that he had.
முழு ஜீவனையும் கொடுத்தார். All his entire life he gave. உலகத்திலே இரத்தத்தை கொடுப்போம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறவர்கள் ஒரு அளவுதான் கொடுப்பார்கள். ஆனால் முழுவதும் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. Those who donate blood in this world can only give a limited measure, but Jesus gave all his blood for us. கல்வாரி சிலுவையிலே திருடர்கள் போய் அவருடைய விலாப்புறத்தில் குத்தின பொழுது முடிவிலே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. When Jesus was hanging on the cross at Calvary, when the soldiers pierced his side, eventually water and blood proceeded. இனிமேல் புறப்பட்டு வருவதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்தது. The water indicated that there is no more blood left in the body. It has all been shed. மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய நித்தியமான ஜீவனை, அந்த நித்தியமான அந்த இரத்தத்தை மனுஷனுக்காக கொடுத்தார். That man might live eternally. The Lord Jesus Christ gave all his life, all his blood. ஆகவே தான் அருமையானவர்களே, அவரை பற்றி பேதுரு அப்போஸ்தலன் பெந்தெக்கோஸ்தே நாளில் சொல்லுகிறார், அவர் ஜீவ அதிபதி என்று சொல்கிறார். That is why on the day of Pentecost, St. Peter speaks about him as the Prince of Life. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4-5 வசனங்களை படியுங்கள். Acts chapter 3 verses 4 and 5. பேதுருவும் யோவானும் அவனை பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். 3:14 and 15. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஜீவ அதிபதி, The Prince of Life, ஜீவனின் ஊற்று, the source, the spring of life, ஜீவனின் உற்பத்தி ஸ்தானம், the source, the beginning of life. சகல மனிதருக்கும் கொடுக்கக்கூடியதான அந்த பரிபூர்ண ஜீவன், ஜீவனுடைய நிறைவு அவருக்குள் இருந்தது. Perfect life, the fullness of life to give every man was in him. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. In him was life, and that life was the light of men. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். He said, I am the way, the truth and the life. நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். I have come that they might have life and that they might have it more abundantly, he said. ஆகவே அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அது பரிபூர்ண ஜீவனாய் இருக்கிறது. எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதான ஜீவன் கிறிஸ்துவில் இருக்கிறார். So in him is life, and that life is fullness of life, and life to give everyone. That is the life in Christ. அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். This is the true God and eternal life. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் வேண்டுமானால் நீ அவரிடத்தில் வர வேண்டாம். Therefore, if you want eternal life, you have to come to him. உலகத்திலே எத்தனையோ உதாரணங்கள் வந்திருக்கிறான் பிரியமானவர்களே, There are ஆனால் ஒருவர் ஆகலும் ஜீவ அதிபதியாகவோ ஜீவனை கொடுக்கும்படியாகவோ ஜீவ ஊற்றுகளாகவோ அவர்கள் வரவே இல்லை. We hear about so many avatars in this world, but none of them has been called the Prince of Life. None of them came here to lay down their lives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, சரி. Now it is true, he has life, நித்தியமான ஜீவன் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. and we need that eternal life. இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளுகிறது? How can we get that life? இப்போ அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. That life is in him now. அவர் ஜீவனை எல்லாருக்கும் கொடுக்கிறார். He gives that life to everyone. அவருடைய ஜீவன் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. And that life is eternal life. அவருடைய ஜீவன் எல்லாருக்கும் போதுமானதாய் And இருக்கிறது. it is enough life for everyone. அப்படி இருக்க That being so, அந்த ஜீவனை எப்படி நமக்குள்ளே கொண்டு வருகிறது? how can we get that life into ourselves? நமக்கு அந்த ஜீவன் வேண்டும் தானே? Don't we need that life? அந்த ஜீவன் இல்லாவிட்டால் நித்தியமாக நமக்கு வாழ முடியாதே. And without that life, we cannot live eternally. அப்படியானால் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How then can we receive that life? அதற்கு முதலாவது நமக்கு தேவையானது என்ன? What do we need primarily? முதலாவது விசுவாசம் அதற்கு தேவை. Firstly, we need faith. நித்திய ஜீவனை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாக That a man might receive eternal life, முதலாவது அவனுக்கு விசுவாசம் தேவை. first of all, he needs faith. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47 40ஆம் வசனமும் 47ஆம் வசனமும் படியுங்கள். John chapter 6 verses 40 and 47. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும்
நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். 47 வசனம். 6ஆம் அதிகாரம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. He that believeth on me hath everlasting life. யோவான் சுவிசேஷத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே In John 3:15, நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். verse 16, For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth on him should not perish but have everlasting life. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். So people of God who approach him so that they might receive the eternal life that is in him should first of all believe him. யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 36ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் நேரத்திலே In John 3:36, அங்கே குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். He that believeth on the Son hath everlasting life. குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, அல்லாவிட்டால் நித்திய ஜீவனை காண்பது இல்லை. He that believeth not the Son hath not life, that is everlasting life. அவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று சொல்லியிருக்கிறார். But the wrath of God abides on such a person. அருமையான நண்பர்களே, Beloved friends, நித்திய வாழ்க்கையை நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? how many of you want eternal life? பரலோக ராஜ்யத்திற்குள்ளே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நித்தியத்திலே வாழும்படியாக நித்திய ஜீவனை இயேசுவிடத்திலிருந்து உங்களில் எத்தனை பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you have received eternal life from the Lord Jesus Christ for yourselves so that you might live and abide forever in that eternal kingdom? யாராகிலும் நித்தியத்தை பெற்றுதான் அறிவில்லாவிட்டால் அந்த நித்திய வாழ்க்கையை விரும்பினால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வையுங்கள். If any of you do not have any understanding about eternity, and if you want that eternal life today, you must believe on Jesus. தேவன் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு ஜீவனாய் கொடுத்திருக்கிறார். The Lord God has given Jesus Christ for you as life. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். He loved the world so much that he gave his son so that anyone who believes on that son will not perish but have everlasting life. அருமையான நண்பர்களே, ஒரு ஆபரேஷனுக்கு 2.5 லட்சம் 3 லட்சம்னு கொடுக்கறான். Beloved friends, for an operation they give 2 lakhs and 3 lakhs. உயிர் காக்கும்படியாக ஆபரேஷன் நடத்திவிட்டு சொல்லுகிறார்கள் கேரண்டி கொடுக்க முடியாது, ரொம்ப ஜாஸ்தியான ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதுக்கு பிறகு நாங்க கேரண்டி இல்லைங்கன்னு சொல்றான். And finally they, after the operation, they say, well, the life can prolong for 2 or 3 years, and after that we can give no guarantee. நித்தியத்திலே போயாச்சுன்னா ஆபரேஷன் தேவையில்லை. But when you go to eternity, there is no operation. நித்திய ஜீவனை பெற்று நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்த பிற்பாடு மெடிக்கல் செக்கப் தேவையில்லை. After you have eternal life and you have entered eternity, there is no medical checkup. அங்கே இரத்த பரிசோதனை அவசியமே இல்லை. There is no need to have any blood test. அங்கே வியாதியே இல்லை. There is no sickness ஓ there. கோடா கோடி யுகங்களாய் ஆண்டவரோடு வாழும்படியாக Ages and after ages we shall live with Jesus. நித்தியமாய் ஆண்டவரோடு ஜீவிக்கும்படியாக We shall live with God forever and ever. தம்முடைய ஜீவனை கல்வாரியிலே கொடுத்துக்கொண்டு It is for this that he gave his life on Calvary. உன்னை இந்த மாலை நேரத்திலே அழைக்கிறார். நான் உனக்கு நித்தியமான வாழ்க்கையை தருவேன். And this evening he is calling you, I will give you this eternal life. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். Everything that you see around you is temporal, transient, and the things which are invisible, they are eternal. நண்பனே, நீ அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக என்றென்றைக்கும் வாழும்படியாக ஏதோ நீ ஒரு கிரயத்தை அல்லாஹ் ஒரு விலையை கொடுக்க வேண்டாம். Dear friend, so that you might live forever, so that you might see that eternal kingdom, you don't have to pay any price. விசுவாசித்தால் மட்டும் போதுமே. All you have to do is believe. விசுவாசிக்கிறதுக்கு என்ன வேண்டும்? What do you need to believe? ஒரு இருதயம் வேண்டும். You need a heart. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருதயம் இருக்கிறதோ? I hope all of you here have a heart. இருதயம் இருந்தால் நீ விசுவாசிப்பாய். Then you can believe. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ விசுவாசித்தால் நிச்சயமாகவே உனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. If you believe, you certainly have eternal life. இரண்டாவதாக Secondly, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? what should be done to have eternal life? தேவனுடைய வசனத்துக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். You should hearken to God's word. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. Gospel of St. John chapter 5 verse 24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்னை விசுவாசித்து என்னுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. He who hears my word and believes on him that sent me, he has everlasting life. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, மறுபகுதியிலே அவருடைய கற்பனைகள் அனைத்தையும் கைக்கொள்ள வேண்டும். It is not merely believing Jesus. On the other side, we have to keep his commandments too. அநேகர் விசுவாசிப்பார்கள், ஆனால் கிரியை செய்ய மாட்டார்கள். Many people believe, but they don't work towards it. அருமையான நண்பர்களே, இந்த மாலை நேரத்திலே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தால் மட்டும் போதாது, அவருடைய கற்பனைகளுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும். Beloved friends, it is not enough to believe on the Lord Jesus Christ this evening. You have to incline your ears to his word. அது மனிதனுக்கு ஒரு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. It has been given to man as a gift. தேவன் ஒரு வரமாக மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். God has given eternal life as a gift to man. அது ஒரு வாக்குத்தத்தமாகவும் இருக்கிறது. It is a promise too. நித்திய ஜீவனை பெரிதான வாக்குத்தத்தம் என்று நாம் தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். In Titus 1:3 it is called the promise of eternal life to them that believe. ரோமர் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே In Romans 6 the last verse, பாவத்தின் சம்பளம் மரணம், the wages of sin is death, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. இது ஒரு தேவனுடைய வரமாக மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. This has been given as a gift to man. அதை மனுஷன் விலை கொடுத்து வாங்க முடியாது. Man cannot buy it by paying any price. வாங்குறது முதலாவது விசுவாசிக்க வேண்டும். But firstly he has to believe. இரண்டாவது அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். Secondly, hearken to his word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவது நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக Thirdly, to inherit eternal life. யோவான் சுவிசேஷம் 17ஆவது அதிகாரத்திலே John chapter 17. ஒன்றான மெய்த்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பின ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் அவரை அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து தேவனை விசுவாசிக்கிறோம் நித்திய ஜீவனை படிக்கிறோம். And this is life eternal, that they might know thee, the only true God, and Jesus Christ whom thou hast sent. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். John 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன். This is life eternal, that they might know thee, the only true God, and Jesus Christ whom thou hast sent. முதலாவது நீ விசுவாசிக்க வேண்டும். First of all, you have to believe. இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். Secondly, obey, hearken to the voice of God. மூன்றாவது அவரை நீ அறிந்து கொண்டு போக வேண்டும். Thirdly, you have to grow in his knowledge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவரை அறிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? But to know him, what should you do? அதற்கு ஒரு பள்ளிக்கூடம் தேவை. It is for that you need a school. ஒரு பாடசாலை தேவை. You need a school. அறிவு கல்வியினால தான் வரும், படிப்பினால தான் அறிவு வரும். Knowledge is attained by education. இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. The Bible also says that Jesus learned something. அவர் பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று படிக்கிறோம். He learned obedience through sufferings. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். Jesus says, take my yoke upon you and learn of me. இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளும் ஒரு அனுபவம் இருக்கிறது. So there is an experience of learning from Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம் கற்றுக்கொள்ளலாம்? How can we learn from Jesus? அவரை எப்படி நமக்கு புரியலாம்? How can we understand him? தேவனை எப்படி நாம் விளங்கிக் கொள்ளலாம்? How can we understand who God is? சிலர் சொல்லுவார்கள், Some say, எங்க வீட்டுக்காரர் 15 வருஷமாச்சு இன்னும் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலங்கறாங்க. it is 15 years since I am married and still I can't understand my husband. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்ன அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு ரெண்டு பேருக்கும். Because there is so much understanding between them. 15 வருஷமாயாச்சு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. 15 years since their marriage but no understanding. உலகத்துல புருஷனோட மனைவியோட வாழ்க்கையிலே உனக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஆனால் இயேசுவோடு வாழ்ந்து பார்,
You may not have an understanding between husband and wife in this life, in this world, but try a life with Jesus. இந்த உலகத்திலே உள்ள குடும்ப வாழ்க்கையிலே உனக்கு இன்னும் சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. நீ இப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய். In your family life, there might be no proper understanding. There might be confusion. உன்னுடைய புருஷனுடைய நடவடிக்கைகள் உனக்கு பிடிக்கவில்லை. You don't like the way your husband behaves. உன்னுடைய மனைவியினுடைய நடவடிக்கைகள் உன்னுடைய ஆத்மாவுக்கு உன்னுடைய இதயத்துக்கு திருப்தியா இல்லை. Your heart is not happy with the way your wife behaves. நீ என்ன சொல்லுகிறாய்? புரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. You say, I cannot understand him, I cannot understand her. ஆனால் அருமையான நண்பர்களே, இயேசுவோடு வாழ்ந்து பார்ப்போமா? But dear friends, shall we try living with Jesus? அவரோடு வாழ்க்கை நடத்தின பவுல் என்ன சொல்லுகிறார்? What does he say to those who come to him? நான் விசுவாசித்திருக்கிறவர் எனக்கு தெரியும், நான் அவரை அறிந்திருக்கிறேன், இன்னார் என்று அறிவேன். Those who have experienced him, what will they say? I know whom I have believed, and he is able to keep that which I have committed unto him. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். I know the one whom I have believed. இயேசுவோடு நடந்து போகிற ஒரு மனுஷன், இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷன், அவன் திசைகெட்டு போக மாட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே சலிப்பு உண்டாகாது. பிரியமானவர்களே, A man who lives with Jesus, a man who believes on him, hearkening to his word, will grow in his knowledge. He will never get tired, beloved. அவருடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அது ஒரு கசப்பாகவே இருக்காது. There will be no bitter experiences at all. அவன் இயேசுவோடு நடக்க நடக்க அவனுடைய உள்ளம் அங்கலாய்த்துக் கொண்டே இருக்கும். The more he walks with Jesus, the more his heart grows in eagerness to be with ஒரு him. நிமிஷமாகலும் அந்த இருதயம் இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லவே செய்யாது. Never will that heart say, I don't want Jesus even for a minute. அந்த அளவுக்கு இயேசுவோடு உள்ள அந்த ஜீவியமானது மிகவும் இனிமையாகவும் அது மதுரமாகவும் அது மேன்மையாகவும் இருக்கிறது. So sweet and so pleasant and so upright is our life with Jesus. நீ அதை விசுவாசிக்கிறாயா? Do you believe this? இயேசுவோடு நடந்து திரிகிற தேவ ஜனமே, People of God who walk with Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிற தேவ ஜனமே, People of God who are believing on the Lord Jesus with their hearts and who are keeping his commandments. நீங்கள் சொல்ல முடியுமா இயேசுவோடுள்ள ஜீவியம் எனக்கு பிடிக்கவே இல்லை என்று நீங்கள் யாராவது சொல்லுவீர்களா? Can any one of you say, I don't like to live with Jesus? ஒருவேளை மாயக்காரர்கள் சொல்லுவார்கள், Perhaps the hypocrites will say. ஒருவேளை ஏமாற்றுகிறவர்கள் சொல்லுவார்கள், Perhaps the people who disappoint others and fool others will say. உத்தமர்கள் சொல்லவே மாட்டார்கள். But the upright shall never say it. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். The upright love thee. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். The upright love thee. உன்னுடைய இருதயம் தெய்வத்துக்கு முன்பாக உத்தமமா இருக்குமானால், If your heart is upright before God, அவருக்காக உன்னுடைய இருதயம் தவிக்கும். அருமையான நண்பனே, your heart will yearn, long for him. உன்னுடைய இருதயம் அவரை நோக்கி கதறிக்கொண்டே இருக்கும். Your heart will keep crying out for him. நீ என்ன சொல்லிக் கொண்டிருப்பாய்? What will you say? என் ஆத்தும நேசரே, Oh lover of my soul, ஒரு நிமிஷம் நீர் இல்லாமல் என்னால் முடியவே முடியாது. I just cannot be with you, without you, even for a minute. ஒரு நிமிஷம் நான் உம்மை விட்டு பிரிந்தால் அது என்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய நரகம் போல் இருக்கும். 1 minute without you, oh lover of my soul, will be like hell. நாம் அனைவரும் அதை விளங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? Have we not understood that? ஏதாகிலும் நம்முடைய இருதயத்திலே ஒரு பிரிவினை உண்டானால் நமக்குள்ளே உண்டாகிற இளைப்பாறுதலற்ற நிலவரம். If there is any division or separation from God in our soul, we know the state of our heart. இவ்வளவாய் நம்முடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரை ஏன் நீங்கள் விசுவாசிக்க கூடாது? Why can't you believe that Jesus who has captured our hearts? இந்த உலகத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ஒருவராகிலும் உங்களுக்கு ஒரு நிலைவரமான வாழ்க்கையை தரவே முடியாது. No one who has given you a promise on earth can give you an eternal life. யாராகிலும் வந்து உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் அவளை நம்ப முடியாது. நம்பிக்கைக்கு பாத்திரவான்களும் அல்ல. If anyone on earth comes to you and tells you, I love you and I will give you eternal life, they are not worth trusting. வாலிப நண்பனே, உனக்கு கிடைத்த வாக்குத்தத்தங்கள் வெறும் மாயை. Oh young friend, all the promises that you have received are all vanity. வாலிப ஸ்திரியே, உன்னோடு யாராகிலும் நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை நடத்துவேன் சொன்னால் அந்த வார்த்தையை நீ நம்பாதே. If anyone, oh young woman, comes and tells you, I will keep you and I will lead you, don't you believe it.
ஒரே ஒருவர் மாத்திரம்தான் உன்னை இம்மையிலும் மறுமையிலும் நித்தியமாக காப்பாற்றி ஒரு நல்ல தேசத்தில் நித்தியமான ராஜ்யத்திலே உங்களை கொண்டு போக வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். There is only one person who can keep you and lead you in this world and in the world to come and take you to that eternal kingdom. என்னுடைய கண்களிலே நான் காண்கிறேன், அவர் இதோ இங்கே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். I can see with my eyes, he is walking here in our midst. இதோ அந்த கல்வாரியின் இரத்தம் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மேல் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. That blood of Calvary is being sprinkled upon hundreds of people in this place. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவளை திருப்தியாக்கி அவளை ஒரு உயர்ந்த நிலையிலே கொண்டு போகும் காலம் வந்திருக்கிறது. The time has come when the Lord shall visit his people, satisfy them and exalt them to their place. உங்களுடைய கண்களை கொஞ்ச நேரம் நீங்கள் மூடி அந்த நித்தியமான தேசத்துக்கு நேராக கொஞ்சம் திறந்து பார்ப்பீர்களா? For some time will you not close your eyes and have a view of that eternal place? எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நண்பர்களே, உங்களை தேடி ஒரு மெய்யான வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. Dear friends who are listening to me without understanding what I'm trying to say, a word is coming to you, looking for you. உன்னுடைய சரீர சூழ்நிலைகள், உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை பார்த்து சொல்லுகிறது, நீ சீக்கிரம் மரித்து போவாய். Your physical state, the circumstances around you keep telling you you are going to die இதற்கு soon. பின்பு நான் மரித்து எங்க போவேன் என்று தானே உனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறது. Are you not asking yourself, after I die what next? ஒருவேளை நீ ஒரு 40 வயதானவனா இருக்கலாம், இல்லாவிட்டால் 50 வயதானவனா இருக்கலாம், உனக்கு 5-6 பிள்ளைகள் இருக்கலாம். நான் மரித்தால் அவர்கள் எந்த நிலவரம் என்ன? You may be 40 years old or 50 years old and you may have 5 children, but if you die, what will be their state will be your question. என்னுடைய குடும்ப நிலவரம் இப்படி இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை அஸ்தமிக்குமானால் அவர்கள் மேல் யார் பிரகாசிப்பார்? If this is the state of my family, if my life ends, then who will take over their life? என்னுடைய குடும்பம் இருளுக்குள் பிரவேசிக்குமோ என்று தானே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். Are you not thinking, will my life enter into darkness? இதோ இந்த மாலை நேரத்திலே நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் தேடி வந்திருக்கிறது. This evening, dear friends, eternal life is come looking for you and your family. அந்த நித்தியமான அன்பு, அந்த அநாதை சிநேகம் இதோ உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் தேடி வந்திருக்கிறதை உன்னுடைய விசுவாச கண்களாலே காண்கிறாயா? Are you able to see with eyes of faith that eternal love, that perpetual love is come seeking after you? நிச்சயமாகவே அப்படிப்பட்டவருடைய கரத்தை பிடிக்க முடியாத நித்தியமாயிருக்கிற அந்த புயம் இதோ உனக்காய் வெளிப்பட்டிருக்கிறது. If that be so, then the everlasting arm is stretched out to take hold of the hands of such people. இந்த வேதபாடத்துடைய முதலாவது நாள் மாலை நேரத்தில் கர்த்தருடைய கரமானது அநேகரை நித்திய ஜீவனுக்காக பிடிக்கிறது. In this first day of these Bible studies, the hand of God is being stretched out to lead many to eternal life. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கால்களை மடக்கிக் கொண்டு உங்களுடைய கரங்களை உயர்த்தி உங்களை பிடித்துக் கொள்ளும்படியாக அவருடைய கரத்தில் கொடுப்பீர்களோ? Will you not bend your knees and raise your hands and surrender your hands to him who has stretched out his hands to take hold of yours? நித்தியமான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, என்றென்றைக்கும் உள்ள வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, eternal life, endless life, and everlasting life, a happy life. முடிவில்லாத வாழ்க்கை, an endless life, சாவில்லாத வாழ்க்கை, a life without death, வியாதி இல்லாத வாழ்க்கை, a life without sickness, சஞ்சலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, a life without sorrow, சந்தேகமே இல்லாத வாழ்க்கை, a life without doubt, அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, a life full of love. அதுவே நித்தியமான வாழ்க்கை. This is everlasting life. கிறிஸ்து இந்த மாலை நேரத்திலே இலவசமாய் அதை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். Christ is giving this to you free this evening. நீ விரும்புகிறாயா? Do you want it? நீ அதை ஆசைக்கிறாயா? Do you desire it? நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? Will you surrender? நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு அதை தர வல்லவராய் The Lord இருக்கிறார். is going to give it to you surely. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாரும் உங்களுடைய கால்களை மடக்குங்கள். All of you kneel down. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்கள். 1 minute, close your eyes. நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் உங்களோடு இடப்பட போகிறது. The hand of God is going to deal with you now. இப்பொழுது நம்முடைய தலைமை பாஸ்டர் சில வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசுவார். Now our chief pastor will share with you a few words. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? May the Lord help us. I am sure many of us, we have come here, rather most of us, those who have come here, we have come with a need. நான் நிச்சயித்திருக்கிறேன்
இங்கு வந்திருக்கிறவர்களில் அநேகர் தேவைகள் அவசியங்களோடு வந்திருப்பீர்கள். Many of you may be saved people. உங்களில் அநேகர் பெரும்பான்மையினர் And ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். Perhaps some of you may be here who may be backsliders or perhaps sinners who have not known the Lord Jesus. ஒருவேளை இங்கிருக்கிறவர்கள் சிலர் பின்மாற்றக்காரர்களாக அல்லது பாவிகளாக இருக்கக்கூடும். You heard from the word of God, that which is seen is temporal and that which is not seen is eternal. காணப்படுகிறவைகள் இவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்கிறதான வசனத்தை நாம் கேட்டோம். So the servant of God had been emphasizing about the unseen things which are eternal. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வலியுறுத்தி பேசினார். Anything that is not seen is eternal. எது எது காணப்படாததா இருக்கிறதோ அவைகள் தான் நித்தியமானவைகள். Hell is eternal because it is not seen with our eyes. நரகம் பாதாளம் என்பது அது நித்தியமானது, ஏனென்றால் அது நம்முடைய கண்களில் காணப்படக்கூடியவைகள் அல்ல. Heaven is eternal because we don't see with our physical eyes that. பரலோகம் நித்தியமானதாக இருக்கிறது, ஏனென்றால் நம்முடைய சொந்த கண்களினால் நாம் அதை காண்கிறதில்லை. This world is temporal because we can see it with our eyes. இந்த உலகம் அநித்தியமானது, ஏனென்றால் இவைகளை நம்முடைய சொந்த கண்களால் காண்கிறோம். This body is temporal because we can see this body with our eyes. இந்த சரீரம் இவைகள் நித்தியமானது, நம்முடைய சொந்த கண்களால் இவைகளை கண்டு கொண்டிருக்கிறோம். But the servant of God told about things already prepared and getting prepared and going to prepare. ஏற்கனவே ஆயத்தமானவைகள், ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறவர்கள், இனி ஆயத்தமாகக்கூடியவைகளை குறித்து கர்த்தருடைய ஊழியக்காரர் பேசினார். Now, one thing about our character that is to be prepared. ஒரு காரியம், நம்முடைய சுபாவம் இது ஆயத்தமாகப்பட வேண்டும். When we die, it is our character that will go with us. நாம் சாகும்போது அல்லது மரிக்கும்போது நம்மோடு செல்வது என்ன தெரியுமா? நம்முடைய சுபாவம் தான். Our character, in other words, is called the inner man. மறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சுபாவம் இருக்கிறதே, இதுதான் நம்முடைய உள்ளான மனுஷன். That inner man is called eternal also. அந்த உள்ளான மனுஷன் தான் நித்தியமானவன் என்று சொல்ல முடியும். That is not seen. அது காணப்படாதது. But you may think, no, people can see my character. நீங்கள் சொல்லலாம், ஜனங்களுக்கு தான் என்னுடைய சுபாவங்கள் தான் காணப்படக்கூடியதா No, in இருக்கிறது. a deep sense it is not so. ஒரு ஆழமான அர்த்தத்தில் கண்டால் அது அப்படி அல்ல. My character may appear as a holy man, but inside I can be a real devil. நான் இந்த சுபாவ ரீதியில் புறம்பான விதத்தில் நன்றான ஒரு ஆள் போல இருக்கலாம், ஆனால் உள்ளான விதத்தில் ஒரு பிசாசு போல இருக்கலாம். So the inner man, the character is going to be eternal. இந்த உள்ளான மனுஷன் சுபாவம் தான் நித்தியமானதாக இருக்க போகிறது. So in these days, through learning these eternal things, one thing we must emphasize about developing or growing in the character of Christ. நித்தியமானவைகளை இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொண்டிருக்க போகிறோம். ஒரு காரியத்தை நாம் வலியுறுத்தி காட்டக்கூடியது என்னவென்றால், நம்முடைய சுபாவத்தில் வளர்ச்சி உண்டாக வேண்டும் என்பதுதான். The servant of God has already mentioned in 1 Corinthians 2:9 that eye has not seen, nor ear heard, nor entered into the heart of man the things that God has prepared for them that love him. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஏற்கனவே வலியுறுத்தி விட்டார். So God has already prepared something definite and glorious for us. தேவன் ஏற்கனவே மகிமை பொருந்தினதும் திட்டவட்டமான ஒன்றை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். On the basis of that, I will read one verse, that Adina- is from Isaiah 58 verse 11. ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை அதன் அடிப்படையில் நான் வாசிக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். And the Lord shall guide thee continually and satisfy thy soul in drought and make fat thy bones, and thou shalt be like a watered garden and like a spring of water whose waters fail not. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். The Lord, what God has prepared already for us, eye has not seen, nor ear heard, nor entered into the heart of man. தேவன் ஏற்கனவே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. The next verse says that, but through the Spirit we are revealed that. ஆனால் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கோ அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். So this 11th verse also, through the Spirit only we will be able to understand. If we understand it, we will be excited. இந்த 11ஆம் வசனத்தை கூட நம்முடைய ஆவியினால் தான் இதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி இதை விளங்கிக் கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாய் பரவசம் அடைவீர்கள். And the Lord shall guide thee continually. That is for our spirit. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார் என்று சொல்வது நம்முடைய ஆவிக்குரியதாக And இருக்கிறது. satisfy thy soul in drought. That is for our soul. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்பது ஆத்துமாவை பொருந்தக்கூடியதாக And make இருக்கிறது. fat thy bones. That is for our physical body. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்துக்குரியதாக இருக்கிறது. Today you might have come with a need. இன்றைக்கு நீ தேவையோடு வந்திருக்கலாம். Maybe the first portion, the Lord shall guide thee continually. You don't know what to do about tomorrow, about your future. முதலாவது விஷயம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஒருவேளை உன்னுடைய வருங்காலம் நாளைய வாழ்க்கை குறித்து கூட என்னதென்றே நீ அறியாதிருக்கலாம். Maybe you are worried about your future, your children's future. உன்னுடைய வருங்காலம், உன்னுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்தே கவலைப்பட்டு Here கொண்டிருக்கலாம். says the Lord shall guide thee not one day or 2 days, continually. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை ஒரு நாள் 2 நாள் அல்ல, நித்தமும் அவர் உன்னை நடத்துவார். His guidance from his counsel, from his mind will come to our mind or spirit. அவருடைய ஆலோசனை அவருடைய மனதிலே இருந்து எழும்பி நமது மனது அல்லது நம்முடைய ஆவிக்குள்ளே வந்து தங்கும். That is a blessing for our spirit. இது நம்முடைய ஆவிக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. So how can God guide you and me continually till the last moment? கடைசி க்ஷணம் வரைக்கும் நித்தமும் தேவன் எப்படி உன்னையும் என்னையும் And நடத்த the முடியும்? other 2 blessings are connected with the first blessing. மற்ற 2 ஆசீர்வாதங்களும் முதல் ஆசீர்வாதத்தோடு சம்பந்தப்பட்ட தழுவின ஒன்றாக When இருக்கிறது. the Lord shall guide us continually, then our soul will be satisfied in drought. நம் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தும் போது மகாவராட்சியான காலங்களில் கூட நம்முடைய ஆத்துமா திருப்தியா இருக்கும். It doesn't say that thy soul shall be fed in drought, but thy soul shall be satisfied in drought. மகாவராட்சியான காலங்களில் உன்னுடைய ஆத்துமா அப்படி துவண்டு போகும் என்றல்ல, உன்னுடைய ஆத்துமா திருப்தியா இருக்கும். Soul can only be satisfied from heaven. இந்த ஆத்துமா பரலோகத்திலிருந்து மாத்திரம்தான் திருப்தியை பெற முடியும். Our soul, if God has to satisfy our soul, we must be hungry, and our soul should be hungry and thirsty for God. நம்முடைய ஆத்துமா திருப்தியா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமா தேவனுக்கென்று பசியும் தாகம் உடைய ஒன்றாக இருக்க வேண்டும். And then make fat thy bones. அடுத்து உன்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். Bones growing so the physical body is growing. இந்த எலும்பினுடைய வளர்ச்சி என்பது சொல்லும்போது சரீர வளர்ச்சியை தனது காட்டுகிறது. When the growth of bones or developments of the bones are finished, then the body doesn't grow. Body gets only old. இந்த எலும்பின் வளர்ச்சி நின்ற உடனே அடுத்து இந்த சரீரம் வளர்வதில்லை. அதற்கு பாடு இந்த சரீரம் முதிர் வயதை அடையத்தான் ஆரம்பிக்கிறது. Make fat thy bones, it shows that you will be growing. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்றால் நீயோ வளர்ந்து கொண்டே இருப்பாய். It is not the flesh and blood growing. ஏதோ மாம்சமும் இரத்தமும் இந்த சதையும் வளர்கிறதல்ல, The real man of God growing. உண்மையான தேவனுடைய மனுஷனோ உள்ளே வளர்ந்து கொண்டே இருப்பார். It also shows the physical blessing. இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் காட்டுகிறது. Maybe some of you might have come with some plagued with some sickness. உங்களில் சிலரோ சில வியாதியினாலே வாதிக்கப்பட்டு துவண்டு போய் இங்கு வந்திருக்கலாம். God is not able to heal many people because some people take sickness. Through sickness God is sanctifying me. சிலர் இப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்,
இந்த வியாதினால் தான் ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்கிறபடினால் தான் சிலரை ஆண்டவர் சுகமாக்க இன்னால் முடியவில்லை. My people are perished because no revelation. என்னுடைய ஜனங்கள் வெளிப்படுத்தல் அல்லது அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். The Bible says sickness is a captivity from the devil. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த வியாதி பிசாசிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சிறையிருப்பாம். The Bible says sickness is a bondage from the devil. வேதம் சொல்கிறது இந்த வியாதி பிசாசிடத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு அடிமைத்தனம் கட்டாக இருக்கிறது. The Bible says sickness is a curse from Satan. வேதம் சொல்கிறது இந்த சாத்தானிடத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு சாபம் தான் இந்த வியாதி. The Bible says the sickness is coming from the devil and healing comes from God. வேதம் சொல்கிறது இந்த வியாதி பிசாசிடத்திலிருந்து வருகிறது, சுகமோ ஆண்டவரிடத்திலிருந்து பிறக்கிறது. God is not the author of sickness, but God is the author of healing. வியாதியை உண்டாக்குகிறவர் தேவனே அல்ல, தேவனோ சுகமாக்குகிறவராக இருக்கிறார். We heard that the first two blessings, the Lord will guide you continually and thy soul shall be satisfied in drought. முதல் இரண்டு ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசித்தோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார். Then says the last blessing says, and he will make fat thy bones. அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார். So today what we want to encourage you, if your soul will seek God with hunger and thirst, your body also the Lord is able to heal you. இன்றைக்கு இதோ உன்னை பார்த்து உற்சாகப்படுத்தி தைரியமூட்டி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கிறதே உன்னுடைய ஆத்மா பசிதாகத்தினால் நிறைந்திருக்கும் என்றால் உன்னுடைய சரீரத்தையும் இதோ உன் தேவன் குணமாக்கும்படி இருக்கிறார். Word of God says Jesus told, I came to give you life and more abundant life. நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The thief, the devil cometh not but to steal and to kill and to destroy. இந்த பிசாசு திருடன் இருக்கிறானே, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். So beloved ones, first of all we must seek the Lord. பிரியமானவர்களே, முதலாவது விஷயம் நாம் எல்லாரும் நம்முடைய தேவனை தேட வேண்டும். That holy fire of God should come in our life. நம்முடைய வாழ்க்கைக்குள் இந்த தேவனுடைய பரிசுத்த அக்கினி நெருப்பு உள்ளே வர வேண்டும். I have seen so many people getting healed when the fire of the Holy Spirit anointing came upon them. பரிசுத்தாவின் அக்கினி, இந்த அபிஷேகம் ஜனங்களின் மேல் வந்து அமரும்போது எத்தனையோ ஜனங்கள் குணமாக்குவதை நானே கண்டிருக்கிறேன். So today also, dear child of God, if you receive really an anointing from the Lord, in that there is a healing also. இன்றைக்கும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனிடத்திலிருந்து ஒரு அபிஷேகத்தை நீ வாஞ்சிப்பா என்றால் அதிலே உனக்கு ஒரு சுகம் உண்டு. An anointing as never before. இதுவரையும் இல்லாதிருக்கிற ஒரு அபிஷேகம். As we were passing through the Kelly's corner while coming here, இங்கே வந்து கொண்டிருக்கிற வேளையில் கெல்லிஸில் இருக்கிறதான அந்த முனையை நாங்கள் கடந்து வந்து கொண்டிருந்த போது suddenly when I opened and looked at a huge billboard, and it's written in the billboard on the left side, fire more than ever. நான் திடீரென காரில் இருந்து கண்களை திறந்து பார்த்தபோது இடது பக்கத்திலே ஒரு விளம்பர பலகை இருந்தது. அதில் இதுவரை இல்லாத ஒரு நெருப்பு அக்கினி என்று எழுதப்பட்டிருந்தது. I was surprised to see that fire more than ever. இதுவரையிலும் இருப்பதை காட்டிலும் அதிகமான நெருப்பு. And I saw, oh, that is a huge billboard, all over flames of fire. அது பெரிய விளம்பர பலகையாக இருந்தது. அது முழுவதும் நெருப்பு பற்றி எரிவது போல சித்திரம் வரையப்பட்டிருந்தது. When I carefully looked, then only I realized it is an advertisement of a Eveready battery. நான் ஜாக்கிரதையை உற்று பார்த்தபோதுதான் பின்பாக விளங்கிக் கொண்டேன், எவரெடி பேட்டரியினுடைய விளம்பர பலகை என்று. But that is very true in our life when the fire of God as never before, when it comes, in that there is healing, making fat our bones. நமக்குள்
இதுவரை இல்லாதிருக்கிற ஒரு அக்கினி நெருப்பு நமக்குள்ளே வந்து இறங்கும் போது நம்முடைய ஆத்மாவுக்குள் ஒரு திருப்தியும் நம்முடைய எலும்புகளுக்குள் சரீரத்துக்குள் சுகமும் உண்டாகிறது. Today I feel in my spirit the healer divine has come to heal you whatever incurable disease you may have. இதோ இந்த ராத்திரி வேளையில் உன்னை சுகமாக்கும்படியாக இருக்கிறாரே இந்த வைத்தியன். அவர் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி உன்னை குணமாக்கும்படி இதோ இங்கு வந்திருப்பதை நான் உணர்கிறேன். Many dear children of God are not healed because they think God doesn't want to heal me. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்னை குணமாக்க வாஞ்சிக்கவில்லை என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடியினால் தான் இன்னும் சுகத்தை பெறாதிருக்கிறார்கள். Sickness does not glorify God, healing only glorifies God. வியாதி ஒரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தாது, சுகமே நமது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியது. All those who agree with me, sickness does not glorify God, healing only glorifies God. Will you shout hallelujah? வியாதி ஒரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தாது, சுகமாக்குதல் தான் தேவனை மகிமைப்படுத்தும் என்கிறதான் இந்த வார்த்தை. என்னோடு சம்மதிக்கிறவர்கள் நீங்கள் அல்லேலூயா என்று தேவனை மகிமைப்படுத்துங்கள். Hallelujah. I want to mention about a man of God who lived about 100 years ago. His name was John Lake. 100 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்ததான ஒரு மனிதனை குறித்து நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். அவனுடைய பெயர் ஜான் லேக். He was called the apostle of Africa. ஆப்பிரிக்கா கண்டத்தின் அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்றவனும் இவன்தான். He served God in South Africa and USA. தென் ஆப்பிரிக்காவிலும் அமெரிக்காவிலும் இவன் இறைப்பணி ஆற்றினவன். About 5 or 6 years he ministered in a city called Spokane, that is in USA. அமெரிக்காவில் இருக்கிறதான ஸ்போக்கேன் என்கிறதான ஒரு பட்டணத்தில் 5-6 வருஷங்களாக இவர் இறைப்பணி ஆற்றினார். Within that 5 or 6 years time, at least 100,000, 1 lakh people, most of them incurables, got healed. அந்த 5-6 வருஷங்களுக்குள் கிட்டத்தட்ட 1,00,000 ஜனங்கள் தீராத குணமாக முடியாத இருக்கிறதான வியாதியஸ்தர்கள் அங்கே குணமானார்களாம். And USA officially announced, because of the ministry of John Lake, Spokane was officially declared to be the healthiest city in the world. இந்த அமெரிக்கா தேசமானது முழு உலகத்திலுமே இந்த ஸ்போக்கேன் இந்த பட்டணமானது ஜான் லேக் இவர் ஆற்றினதான ஊழியத்தின் நிமித்தமாக மிகவும் குணமான ஒரு ஆரோக்கியமான ஒரு இடம் என்று அறிவிக்கப்பட்டது. There was a great problem in John Lake's family. இந்த ஜான் லேக் அவருடைய குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருந்தது. He had 10 or 11 siblings, brothers and sisters. He had 10 or 11 brothers and sisters. இவருக்கு 10 அல்லது 11 சகோதர சகோதரிகள் உள்ளனர். One by one they started dying. ஒருவர் பின் ஒருவராக மரித்துக் கொண்டே இருந்தார்கள். One died and the second died and the third died. ஒருவர் மரித்தார், இரண்டாவது மரித்தார், மூன்றாவது மரித்தார், and the fourth died. நான்காவது நபர் மரித்தார். I think when the fifth his sister I think it was the fifth sister when she died. நான் நினைக்கிறேன் அவனுடைய 5வதாக அவனுடைய சகோதரி மரிக்கிறதான வேளையில் she died. அவர்கள் மரித்து விட்டார்கள். It really broke his heart. அவருடைய உள்ளத்தை இது அதிகமாக நொறுக்கிற்று. One by one his siblings are brothers and sisters are dying. ஒருவர் பின் ஒருவராக அவனுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் மரித்துக் கொண்டே வருகிறார்கள். He was a born again spirit filled Christian. During those days spirit filled Christians were very few. அந்த நாட்களில் இவரோ ஒரு மறுபடியும் பிறந்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற கிறிஸ்தவனாக இருந்தார். அந்த நாட்களில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதான கிறிஸ்தவர்களோ சொற்பம்தான். When his fifth sister died, something was really burning in his spirit. My sister should be raised. My sister should be raised. இவருடைய 5வது அந்த சகோதரி மரித்த வேளையில் ஏதோ இவருக்குள் ஒன்று பற்றி எரிந்து கொண்டே சொன்னது, என் சகோதரி இவள் எழுப்பப்பட வேண்டும், இவள் எழுப்பப்பட வேண்டும் என்பதாயிருந்தது. Now it is the devil who killed my fifth sister. என்னுடைய 5வது சகோதரியை கொலை செய்தது இந்த பிசாசுதான். The devil wanted to kill all of us. நம்ம எல்லாரையும் கொண்டு போடும்படி இந்த பிசாசு வாஞ்சிக்கிறான். Something was burning in his spirit that my sister should be raised from the dead. என்னுடைய சகோதரி மரித்தோர்களிலிருந்து எழும்ப வேண்டும் என்று ஏதோ ஒன்று இவருடைய ஆவிக்குள் சொல்லிக் கொண்டே இருந்தது. His parents and nobody could believe that, didn't want to believe it. இவருடைய பெற்றோர்களோ மற்றும் யாருமோ இதை விசுவாசிக்க நம்ப கூட முடியவில்லை.
Then during those days there was no telephones. அந்த நாட்களில் தொலைபேசி வசதியும் கிடையாது. There was another spirit-filled man called Alexander Doby in Chicago City. சிகாகோ பட்டணத்தில் அலெக்சாண்டர் டோபி என்கிறதான மற்றொரு ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒருவர் He இருந்தார். sent a telegram there. அங்கே ஒரு தந்தி அனுப்பி இருந்தார். My sister is dead. என்னுடைய சகோதரி மரித்து விட்டார். I believe she will be raised. அவள் உயிரோடு எழுப்பப்படுவாள் என்று நான் நம்புகிறேன். Will you believe and pray with me? நீர் என்னோடு கூட நம்பி விசுவாசித்து ஜெபிக்க A முடியுமா? telegram came back. அந்த தந்தி திரும்பி வந்தது. I believe. நான் விசுவாசிக்கிறேன். Let's pray. நாம் ஜெபிப்போம். And so the two people in two places started praying. ரெண்டு நபர்கள் இரண்டு இடங்களில் இருந்து ஜெபிக்க இப்பொழுது ஆரம்பித்து விட்டார்கள். And he prayed in great John Lake prayed in great agony. ஜான் லேக் அவர்கள் அவ்வளவு மனோவேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். You must remember during those days there was no doctrine of divine healing, that healing from Christ it was not preached or known. ஒரு காரியம் நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வரக்கூடியதான சுகம், தெய்வீக சுகம், இதை பற்றி யாரும் சொன்னது பிரசங்கித்ததும் கிடையாது. But these two people, Alexander Doby was praying in Chicago City and John Lake in another place. இந்த அலெக்சாண்டர் டோபிங்கிறவர் இவர் சிகாகோ பட்டணத்திலும், ஜான் லேக் என்பவர் மற்ற இடத்திலும் இந்த ஜெபித்துக் கொண்டே In இருக்கிறார். great agony John Lake was praying in another room. மற்றொரு அறையிலே போய் ஜான் லேக் அவர்கள் அவ்வளவு வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். Dead body of the sister was in another room. செத்து போன சகோதரியின் சவமோ மற்றொரு அறையிலே As he கிடக்கிறது. prayed, இவர் ஜெபிக்க the power of God, the fire of God came upon him. தேவ வல்லமை, தேவனுடைய அக்கினி அப்படியே அவர் மேல் வந்து அமர ஆரம்பித்தது. Spirit of God just made him to rise from that place. கர்த்தருடைய ஆவியானவர் அவரை அந்த இடத்திலிருந்து அப்படியே எழும்பும்படியாக வைத்தது. He sought towards the dead body of his sister in the other room. அவர் மற்ற அறையில் இருக்கிறதான தன்னுடைய சகோதரியுடைய செத்த சவம் இருக்கிறதல்லவா, அதை தேடி போனார். He didn't know what he was doing. தான் செய்வது கூட இன்னதென்று அவர் He அறியாதிருந்தார். didn't know what he was going to do. அவர் என்ன செய்ய போகிறார் என்பதும் அவருக்கு தெரியாது. As he saw the dead body, அவர் செத்து போன சவத்தை பார்த்தபோது a real revenge came against the devil who killed his sister. தன்னுடைய சகோதரியை கொலை செய்து போட்டானே அந்த பிசாசு அவன் மேல் பெரிதான ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு உண்டாயிற்று. Filled with the power of the Holy Spirit, he rebuked death. பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரம்பி சாவு மரணத்தை கடிந்து கொண்டார். It was a mighty anointing that came upon him. அவர் மேல் வந்து அமர்ந்ததோ வல்லமையான அபிஷேகம். Immediately his sister rose up. உடனே அவருடைய சகோதரி அவளோ எழும்பினார். Newspapers came with banner headings about that. செய்தித்தாள்களில் கொட்டை எழுத்துகளில் இந்த செய்தி வெளியாயிற்று. Then that anointing came upon John Lake. அப்பொழுது ஜான் லேக் அவர்கள் மேல் அபிஷேகம் வந்து அமர்ந்தது. His wife was paralyzed and dying with heart problem. அவருடைய மனைவியோ அவள் வாதத்தினாலே பிடிக்கப்பட்டு இருதய நோயினாலே மரண தருவாயில் He இருந்தார். realized this sickness is not from God, it is from the devil. இந்த வியாதி என்பது இருக்கிறதே, இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய காரியமே அல்ல, இது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது என்று அறிந்து கொண்டார். She was completely bedridden. இவளோ முற்றிலுமாக படுக்கையாய் கிடந்தாள். But one conviction during those days, hardly anybody preached about the power in the blood of Jesus for healing of the sick. அந்த நாட்களில் வியாதியஸ்தர்கள் சுகமாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு என்று சொன்னவர்கள் பிரசங்கித்தவர்கள் மிகவும் அரிதானவர்கள் தான். But that time faith came upon him. அந்த வேளையில் விசுவாசம் இவர் மேல் வந்து அமர்ந்தது. He realized his wife was that sickness of paralysis and heart disease from the devil. வாதமும் இருதய நோயும் வாதிக்கப்பட்டு மரண கடக்கையாய் இருக்கிறதான தன்னுடைய மனைவியின் இதற்கு காரணம் சாத்தான் பிசாசு என்பதை இவர் விளங்கிக் கொண்டார். One day as he prayed, almost instantly she got healed and was raised. ஒரு நாள் இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் ஒரு க்ஷணத்தில் உடனே அவள் சுகமானாள். Let me say what exactly John Lake spoke. ஜான் லேக் என்ன பேசினார், healing. இந்த சுகமாக்குதலை குறித்து ஜான் லேக் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். I saw as never before why Jesus healed the sick. வியாதியஸ்தர்களை இயேசு ஏன் குணமாக்குகிறார் என்பதை இதுமுறை கண்டிராதபடிக்கு நான் கண்டேன். He was daily doing the will of the Father.
அவர் தினந்தோறும் பிதாவுடைய சுத்தத்தை செய்து கொண்டிருந்தார். By doing the will of the Father, he was destroying the works of the devil. பிதாவுடைய சித்தத்தை செய்வதன் மூலமாக பிசாசின் கிரியைகளை அவர் அழித்துக் கொண்டிருந்தார். When I saw this, there was a cry in my heart for Christ's own life and love. இதை பார்த்தபோது கிறிஸ்துவின் அந்த சொந்த வாழ்க்கைக்கும் அவருடைய அன்பின் பால் எனக்குள் பெரிதான கதறல் கூப்பிடுதல் உண்டாயிற்று. Further, John Lake says, when we are in the right communion and fellowship with God, there is not power enough in all hell to put disease upon our little finger. அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? தேவனோடு சரியான ஒரு ஐக்கியம் தொடர்பு நமக்குள் இருக்கும் என்றால் இந்த பூமியிலும் மற்றும் எந்த இடத்திலும் எந்த வல்லமையாக இருந்தாலும் சரி, சுண்டு விரலில் கூட அந்த வல்லமை தொடுவதற்கு முடியவே முடியாது என்கிறார். I don't know how these truths work in other souls. மற்ற ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில் இது இந்த சத்தியம் எப்படி செயல்படுகிறது என்பதை நான் அறியேன். When I saw for the first time by the word of God that sickness was not the will of God but the work of darkness, and that Jesus Christ said Satan was the author of sickness, everything in my nature was rose up to defeat the devil. நான் இவ்விதமாய் இந்த வியாதி தேவனுடைய சித்தமே அல்ல, இது பிசாசினால் தான் உண்டாகிறது என்கிறான் இந்த காரியத்தை அறிந்து கொண்டபோது எனக்குள் இருக்கிற ஒவ்வொரு உணர்வின் சுபாவத்தின் பகுதிகளும் இவைகளை அழித்து தோற்கடிக்கும்படியே எனக்குள் உந்திற்று. Today there is an anointing for you. Every sickness from the crown of head of your soul, the sole of your feet must be healed, and that is the perfect will of God. இதோ இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே ஒரு அபிஷேகம் உனக்காகவே வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் இருக்கிறதான வியாதிகள் அனைத்திலிருந்து இதோ சுகமாக்கும்படியாக இருக்கிறது. You must be healed tonight so that tomorrow you will go and bring sick people here to be healed in the name of the Lord. இதோ நாளைக்கு போய் வியாதியஸ்தர்கள் உண்டா என்று தேடி ஆண்டவருடைய நாமத்தில் குணமாக்க கொண்டு வரும்படியாக இன்றைக்கு இந்த இடத்தில் நீ சுகமாக தான் வேண்டும். What Jesus did 2000 years ago is well able to do, and he is ready to do tonight. 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை நன்றாய் இன்றைக்கும் செய்ய வல்லவர், இப்பொழுதும் இந்த ராத்திரியில் அவர் செய்ய வல்லவர். It is easier for God to heal a born blind eye than a blurred little problem in the eye. இதோ பிறவி குருடனாய் இருக்கிறானே, அவனுடைய கண்களை சுகமாக்குவது என்று சொல்லும்போது கண்களில் ஏதோ சிறு சிறு வியாதி இருக்கிறதே, இதை குணமாக்குவதை காட்டிலும் தேவனுக்கு அது மிகவும் எளிது. The greater the problem that God solves, the greater the glory goes to him. இதோ பெரிய பிரச்சனையாய் காண்கிறதவைகளோ அதை தீர்க்கும்படி பெரிய தேவ மகிமை கடந்து போகிறது. God's blessings are for our spirit, soul and body. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமது ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்துக்கும் சொந்தமானவைகள். Today God is ready to heal you. இன்றைக்கு கர்த்தர் உன்னை குணமாக்க ஆயத்தமாய் துடித்துக் கொண்டிருக்கிறார். Spirit of God is ready to heal you. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை குணமாக்கும்படி இதோ ஆயத்தமாய் இருக்கிறார். The stripes of the Lord are ready to heal you. கர்த்தருடைய தழும்புகள் உன்னை குணமாக்க ஆயத்தமாய் இருக்கிறது. The word of God is ready to heal you. கர்த்தருடைய வார்த்தை உன்னை குணமாக்க ஆயத்தம். The question the Lord is asking, are you willing to be healed? கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீ சுகத்தை பெற உனக்கு சம்மதமா? That is what Jesus asked the leper. Are you willing to be cleansed? உனக்கு வியாதியிலிருந்து குணமாக சித்தம் உண்டா என்று கேட்கிறார். He does most of the sicknesses healing in the Bible. 99% of the healings instant and complete healing. வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான 99% சுகமாக்கப்படுதல் உடனே க்ஷணப்பொழுதில் நடந்தவைகள். So tonight the Lord want to completely instantly heal, not gradually. இந்த ராத்திரி வேளையில் ஏதோ படிப்படியாக அல்ல, இந்த க்ஷணத்திலே ஆண்டவர் உன்னை குணமாக்க வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். And it is the perfect will of God. இது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். Are you willing to receive healing tonight? இதோ இந்த ராத்திரி வேளையில் சுகத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு மனம் உவந்திருக்கிறாய். Shall we all stand up now? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Shall we all stand up now? எல்லாரும் எழுந்து கொள்வோம். And God made, there are at least 21 or 22 places it is written, the Lord healed everyone.
ஆண்டவர் கிட்டத்தட்ட 21 பட்டணங்களை சுற்றி திரிந்தார். அங்கிருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களையும் குணமாக்கினார். It is the will of God that we all may be healed. நாம் எல்லாரும் சுகமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். And the greater your sickness or healing, the greater glory will go to God. உன்னுடைய வியாதி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, உன்னை குணமாக்கும்படி பெரிதான தேவனுடைய மகிமை I am போகும். sure while I am speaking itself, the word of God is coming upon you. நான் நிச்சயித்திருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை உன்மேல் வந்து அமரும். The Spirit of God is coming upon you. கர்த்தருடைய ஆவி உன்மேல் அமர்ந்து An கொண்டிருக்கிறார். anointing will come in that there is healing for you. இதோ உன்மேல் ஒரு அபிஷேகம் வர உடனே உனக்கு சுகம் உண்டு. Come on now, all please come forward. இப்பொழுது எல்லாரும் அப்படியே முன்னே வாருங்கள். I am sure all of us, we need healing either spirit, soul or body. நம்ம எல்லாருக்கும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் சுகம் தேவை. நீங்கள் எல்லாரும் முன்பாக வாருங்கள். Quickly come forward. சீக்கிரமாய் வாருங்கள். While we are சீக்கிரமாய். singing a chorus, please come forward. நாங்கள் ஒரு பல்லவி பாடிக்கொண்டிருக்கும் போதே சீக்கிரமாய் வாருங்கள். And you வாருங்கள். don't wait for somebody to lay hand upon you. யாரோ வந்து உங்கள் மேல் கை வைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். Spirit of God will come upon you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வந்து And அமர்வார். be healed in the name of the Lord tonight. ஆண்டவருடைய நாமத்தில் இந்த ராத்திரியில் குணமாகுங்கள். While singing, come. All those who are back also come forward quickly. பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே பின்பாக இருக்கிறவர்கள் வாருங்கள், வாருங்கள். கொடும் பேய்கள் அகற்றி ரணமார கடுங்காயம் கழுவி குணமாக்கி கொடும் பேய்கள் அகற்றி ரணமார கடுங்காயம் கழுவி நின்னமுள்ளதது வாக்கும் ஆத்தும் மமதனை மனவீந்து விளைந்தே நினமுள்ளதது வாக்கும் ஆக்கும் மமதனை மனமீந்து விளைந்தே வல்லமையுண்டு மிக அதிகாரம் வல்லமையுண்டு மிக அதிகாரம் வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டு மிக அதிகாரம் உண்டு வல்லமையுண்டு மிக அதிகாரம் உண்டு வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டு மிக அதிகாரம் உண்டு வல்லமையுண்டு மிக அதிகாரம் உண்டு வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டு மிக அதிகாரம் உண்டு வல்லமையுண்டு மிக அதிகாரம் உண்டு வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டு மிக அதிகாரம் உண்டு வல்லமையுண்டு மிக அதிகாரம் உண்டு வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லமையுண்டு மிக அதிகாரம் உண்டு வல்லமையுண்டு மிக அதிகாரம் உண்டு வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லவர் வார்த்தை உயிர்ப்பித்திடுமே Hallelujah. Anoint your God, 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 anoint your God. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. You have power and authority to rebuke death. இதோ மரணத்தை கடிந்து கொள்ளும்படி அதிகாரமும் வல்லமையும் இதோ உனக்கு இப்பொழுது உண்டு. Oh death, where is thy victory? மரணமே உன் ஜெயம் எங்கே? Oh grave, where is thy victory? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? Sting of death is sin. இந்த மரணத்தினுடைய The strength of sin is the law. இந்த பாவத்தினுடைய பலன் But நியாயப்பிரமாணம். thanks be unto God which giveth us victory. ஆனாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
The Lord has given victory for us. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். Receive healing. சுகத்தை பெற்றுக் கொண்டிருங்கள். Rebuke power of death. இதோ மரணத்தின் வல்லமைகளை கடிந்து கொள்ளுங்கள். Rebuke power of death. இதோ மரணத்தின் வல்லமைகளை கடிந்து கொண்டிருங்கள். Rebuke power of sickness. வியாதியின் வல்லமைகளை கடிந்து In கொள்ளுங்கள். the name of Jesus be healed. இதோ இயேசுவின் நாமத்தினாலே குணம் ஆகுங்கள். In the name of Jesus be healed. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் ஆகுங்கள். Everyone receive healing now. எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Open your mouth. வாயை திறங்கள், வாயை திறங்கள். Rebuke the devil, he will flee. இதோ சாத்தானை கடிந்து கொள்ளுங்கள், அவன் ஓடுவான். Let cancer be healed. இதோ புற்றுநோய்கள் குணமாகின்றன. Let tumor be healed. இதோ சதை வளர்ச்சி சுகமாகிறது. Let rheumatism be healed. எல்லா முடக்கங்களும் குணமாகிறது. Let blood pressure be healed. இரத்த கொதிப்புகள் Be குணமாகிறது. healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Be குணமாகுங்கள். healed now. இப்பொழுதே Be குணமாகுங்கள். healed now. இப்பொழுதே குணமாகுங்கள். Thank you. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Kidadara, kidadara, sanamdara. We are about to close the meeting. நாம் கூட்டத்தை முடிக்க போகிறோம். I humbly request all those who are standing far away, please come forward. எல்லா தாழ்மையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்களே சீக்கிரமாய் ஓடி வாருங்கள், வாருங்கள். Even 1 minute is enough God to touch you and bless you. உன்னை அப்படியே தொட்டு ஆசீர்வாதத்தினால் நிரப்புவதற்கு தேவனுக்கு ஒரு நிமிடம் போதுமே. When you are in right communion with God and right with God, நீ தேவனோடு சரியான ஐக்கியமும் தொடர்பு வைத்திருக்கும் போது the devil, no hell has any power to bring any sickness even upon your little finger. உன்னுடைய சுண்டு விரலில் கூட வியாதியை கொண்டு வருவதற்கு சாத்தானுக்கு வல்லமையே இல்லை. Do you believe that? நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that? நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that tonight? நீ இந்த ராத்திரி விசுவாசிக்கிறாயா? Hallelujah, 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 hallelujah. In Jesus' name be healed, in Jesus' name. In Jesus' name be healed. Oh, hallelujah. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குண்டு என்றார் சாது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குண்டு என்றார் சாது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குண்டு என்றார் சாது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah, hallelujah. Oh, amen, hallelujah. Hallelujah. Amen. In the name of Jesus. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 We belong to the armies of the living God. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ராணுவம்
நாம் அந்த பட்டாளத்தை சேர்ந்த ஜனங்கள். Our Jesus is called the captain of salvation. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனையின் அதிபதி என்று Our அழைக்கப்படுகிறார். captain is going before us. இதோ Victory is going before us. இதோ நமக்கு முன்னே நமது வெற்றி ஜெயமாகிய சேனையின் அதிபதி முன்னே நடந்து போகிறார். Jesus has already rebuked your sickness. இயேசு ஏற்கனவே உனக்குள் இருக்கிறதே இந்த வியாதி இதை கடிந்து விட்டார். Already he has rebuked that sickness. ஏற்கனவே அந்த வியாதியை கடிந்து விட்டார். Now receive an anointing. இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். You will experience the healing now. நீ அந்த சுகத்தை அனுபவமாக்கிக் கொள்வாய். Receive an anointing now. இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Yes, now receive an anointing. இப்பொழுது அபிஷேகத்தை A பெற்றுக்கொள். fiery anointing. ஒரு அக்கினி A அபிஷேகம். glorious anointing. ஒரு மகிமையான A அபிஷேகம். mighty anointing. வல்லமை An anointing from Zion. சியோனில் அபிஷேகம். Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. In the name of Jesus. In the name of Jesus, we got the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand in the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we got the victory. In the name of Jesus, in the name of Jesus, we got the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand in the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. In the name of Jesus, Jesus, we have the victory. In the name of Jesus, Jesus, we have the victory. In the name of Jesus, we have the victory. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. It is my heart's desire and prayer through these meetings at least 10,000 people should get healed. இந்த கூட்டங்கள் வாயிலாக குறைந்ததும் 10,000 பேராவது சுகமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையும் But our என்னுடைய God is- ஜெபமாய் இருக்கிறது. Our God is able to do more than we ask or think. Let's praise God. நமது தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 We will praise God for the eternal words that God has spoken to us. கர்த்தர் நம்மோடு பேசின நித்தியமான வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. 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 In the coming days, the Lord is going to do much greater things. For that we will praise God. இனி வரும் நாட்களில் மிகவும் அதிகமான காரியங்களை ஆண்டவர் நமக்காய் செய்ய போகிறார். அதுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Gracious and loving Heavenly Father, we praise and thank you for speaking to us the eternal truths, O God.
Lord, you have prepared beautiful things for us, those who love. And Lord, you are preparing Zion and New Jerusalem and going to come very soon. We thank you for visiting us, Lord, and healing us tonight, O God. We thank you for the blessed words you spoke to us, O God. Encourage everyone. Bless, O God. Let the anointing of the Holy Spirit be continually upon thy people, O God. Let the healing power of God be manifested in everyone, O God. We thank you for rebuking death and disease, bringing life and peace into thy people. In Jesus' name. Amen. எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் நீர் எங்களுக்கு இந்த வேத பாடத்தை தந்தீர். முதலாம் நாள் மாலையில் வந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லி தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். மனிதனுக்காக ஒரு நித்தியத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறீர். அந்த நித்தியத்தை மனிதன் பெற்றுக்கொள்ளும்படியா அவன் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லி தந்தீர். மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், ஞானசானம் எடுக்கும், அபிஷேகம் பெறவும், உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை போல மாற்றப்பட நீர் இந்த ஆழமான சத்தியங்கள் இந்த நாட்களில் நீ சொல்லி தந்து கர்த்தாவே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சுவாமி நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். ஆண்டவரே நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்னீர். ஆண்டவரே சீக்கிரமாய் நீ வரப்போகிறீர். நீ வரும்போது இந்த தேசத்திலேயும் உடைய சத்திய வசனங்களை கேட்டு ஆயிரமான ஜனங்கள் உடைய வருகைக்கு நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த 5 நாள் கூட்டத்தை நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் முடிய மட்டும் உடைய சமூகங்கள் மத்தியில் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் நீர் எடுத்துக்கொள்ள ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு சகல பரிசுத்தவானுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Prayer can remain and pastors and elders can go and pray. ஜெபம் தேவையுள்ளவர் நில்லுங்கள். பாஸ்டர்மாரும் மூப்பன்மாரும் போய் ஜெபம் பண்ணுங்கள். அவர் தழும்புகளால் குண